அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன தகவலை பேச போகிறோம்னா, உடல், உயிர், மனம். நாம் இந்த பிரபஞ்சத்தில் இறைவனால் படைக்கப்பட்டு சாதாரண ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதே பிரபஞ்சத்தில் பல அறிவியல் விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள், சாதாரண மக்கள் இருக்கிறார்கள், மகான்கள் இருக்கிறார்கள், பல பேர் பணக்காரர்கள் இருக்கிறார்கள், பல பேர் ஏழைகளாக இருக்கிறார்கள். ஏன் இந்த வேறுபாடு? இறைவன் அனைவரையும் ஒன்றாகத்தான் படைத்தான், ஒரே மாதிரியாகத்தான் படைத்துள்ளான். ஆனால் இவர்களுக்குள் ஏன் இந்த வேறுபாடு? பல பேர் இதற்கு கர்மா, விதி என்று சொல்வார்கள். சில பேர் இதை அறிவியல் என்று சொல்வார்கள். சில பேர் இதை உழைச்சவங்க நல்லா ஆகிடுவாங்க, உழைக்காதவங்களாம் இப்படி தான் போவாங்க அப்படின்வாங்க. சில பேர் ஏமாற்றப்பட்டவர்கள், கீழ்நிலையில் உள்ளவர்கள், அவங்களும் அந்த மேல்நிலையில் உள்ளவர்கள், ஏமாற்றுபவர்கள் என்று சொல்வார்கள். இப்படி பல்வேறு கருத்துக்கள் இருந்து கொண்டு தான் இருக்கின்றன. இந்த கருத்துக்களை எல்லாம் நாம் ஓரங்கட்டிவிட்டு இந்த தருணத்தில் ஒரே ஒரு காரணத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். நம் மனதை வளமாக்கி கொண்டால் எல்லாமே சாத்தியம்தான் என்பது தற்போதைய ஞானிகளின் வாதமாக உள்ளது. உங்களுடைய மனதையும் உங்களுடைய ஆன்மாவையும் சுத்தப்படுத்தி கொண்டால், மூளை தன்னை தயார்படுத்தி கொண்டால், சரியான முறையில் தயார்படுத்தி கொண்டால், இந்த உலகத்தை நாம் வென்றுவிடலாம். உள் அகம் என்பது தான் உலகம் ஆகியது. உங்கள் உள் அகம் நன்றாக இருந்தால் இந்த உலகம் நம் கைவசப்படும். அப்படி இந்த உள் அகத்தை கைவசப்படுத்திக் கொள்வதற்கு நாம் மனதை அமைதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். மனதை எந்த அளவிற்கு அமைதிப்படுத்திக் கொள்கிறோமோ அந்த அளவிற்கு நம்முடைய மூளையும் சரி, உடலும் சரி, தனக்கான இயக்கத்தை சரியான முறையில் நடத்தி கொண்டிருக்கும். அப்படியான வாழ்க்கையை வாழ்வதற்காகத்தான் நம் முன்னோர்களாக நம்முடைய மகான்கள் அனைவரும் நமக்கு கற்பித்துவிட்டு சென்றுள்ளார்கள். அவர்கள் கற்றதை நமக்கு எல்லா வகையிலும் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் நாம் தான் பெறுவதற்கு தவறிவிட்டோம். ஆனால் தற்போதைய நிலையில் பல பேர் மகான்களின் பெருமையை உணர்ந்து அவர்கள் வழியை நடப்பதற்கு தன்னை தயார்படுத்தி கொண்டு வருகிறார்கள். அவ்வகையில் அடியேனும் சிறிது அவர்களை பின்பற்ற தொடங்கியுள்ளேன். அவ்வகையில் எனக்கு கிடைத்த சில தகவல்கள் தான் நான் தற்போது உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறேன். தியானத்தின் மூலமாக, முறையான தியானத்தின் மூலமாக, ஏனெனில் தியானம் என்றால் என்னவென்று தெரியாமல் பல பேர் நான் தியானம் செய்து கொண்டிருக்கிறேன் என்கிறார்கள். நான் யோகாவுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். ஏதோ யோகா செல்வது ஏதோ ஜிம்முக்கு போகிற மாதிரியோ இல்லை ஃபிட்னஸ் எக்ஸசைஸ் போகிற மாதிரி நினைக்கிறாங்க. இந்த யோக கலை என்பது முற்றிலும் மாறுபட்டது மற்ற உடற்பயிற்சிகளிலிருந்து என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். யோகம் என்பது ஞானத்தையும் தியானத்தையும் மன கட்டுப்பாடுகளையும் வெளியே செல்லக்கூடிய மனதை உள்புறம் திருப்புவதையும் ஒரே நிலையில் அமர்வதையும் குறிப்பதுதான் யோகம். அதற்கு முன்னாடி 2 ஸ்டெப் வச்சுருக்காங்க அஷ்டாங்க யோகத்தில். நியமா என்று ஒழுக்கமாக இருக்க வேண்டும், எதை கடைபிடிக்க வேண்டும், எதை கடைபிடிக்கக்கூடாது என்ற 2 நிலைகளை வைத்திருக்கிறார்கள். இந்த 2 நிலைகளை எவர் கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் தான் 3ஆம் நிலையாக ஆசனத்திற்கு அவர்கள் தகுதி பெற்றவர்கள் ஆகிறார்கள். எனவே இந்த முறையில் நீங்கள் உங்களுடைய மனதையும் உடலையும் உயிரையும் வளப்படுத்தி கொண்டால் இந்த பூமியில் சுகமாக வாழலாம். ஏன், பூமிக்கு அப்பாற்பட்டும் மனதால் இந்த பிரபஞ்சம் முழுவதையும் நீங்கள் ஆளக்கூடிய சக்தியை பெற்று விடுவீர்கள். அதுதான் நான் இவர்கள் போன்ற மகான்களிடம் கற்றுக்கொண்ட ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருக்கிறது. எனவே அடியேனின் தாழ்மையான வேண்டுகோள் என்னவென்றால், தாங்கள் அனைவரும் தினந்தோறும் ஏதாவது ஒரு யோகத்தில் தியானத்தில் மூழ்குங்கள். தியானம் தவறாக செய்கிறாள் என்று ஒரு சின்ன கூற்றை நான் சொன்னேன். தவறுன்னு பெரிய தவறு ஏதும் கிடையாது. ஃபோக்கஸ், ஒரே புள்ளியில் மனதை செலுத்துவது, ஒரே செயல் மீது கவனத்தை வைப்பது, ஒரு 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 சாண்டிங் செய்வது அல்லது ஒரு நாமத்தை சொல்வது, இப்படி ஒரே புள்ளியை பார்த்து கொண்டிருப்பது, இதை தான் தியானம் என்று சொல்கிறார்கள்.
இது தியானத்தில் சேராது. இது வந்து தாரண நிலையை தான் நின்று சேரும். அதாவது மனசை ஒருநிலைப்படுறது தாரண நிலை. நாம் எதை பார்க்கிறோமோ, எதை கவனத்தில் வைக்கிறோமோ, அதுவாகவே நாம் மாறிவிடுகிற போது தான் அது தியானமாக மாறுகிறது. ஸோ தியானம் என்றால் நாம் எதை நினைக்கிறோமோ அந்த நிலையிலேயே மாறிவிடுவது என்பதுதான் தியானம். அந்த நிலை எவரோ ஒருவர் அடைகிறார்களோ அவர்கள் தான் நினைக்கவே சாதிக்க முடியும். இந்த பிரபஞ்சத்தோடு நாம் தினந்தோறும் பேச வேண்டும், பேச முடியும். ஆனால் நம்பிக்கையோடு பேச வேண்டும். எந்த விதமான எதிர்பார்ப்பற்று நாம் இந்த பிரபஞ்சத்தோடு பேசும்பொழுது நம்மோடு இந்த பிரபஞ்சம் இணக்கமாகிவிடும், நண்பனாகிவிடும். அப்பொழுது நீங்கள் இந்த பிரபஞ்சத்திடம் என்னவெல்லாம் கேட்கிறீர்களோ அது அனைத்தும் நியாயமான முறையில் அறம் சார்ந்து இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அறம் சாராமல் நியாயமற்று இருந்தால் அது உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. நமக்கு அது சரியாக இருக்கும், ஆனால் அறத்திற்கு அது சரியாக இருக்குமா என்பதுதான் கேள்வி. நாம் எல்லாம் வந்து நினைக்க எனக்கு இது சரின்னு நினைக்கிறோம். நமக்கு சரியாக இருந்தால் எல்லாம் சரியில்லை. உண்மையிலே அது இந்த உலகத்துக்கு தர்மமாக இருக்கணும். இறைவனுக்கு அது வந்து தர்மமாக இருந்தால் மட்டுமே அது அறத்தை சார்ந்திருக்கும். அந்த அறம் சார்ந்த கேள்விகளை, அறம் சார்ந்த வேண்டுதல்களை நீங்கள் இந்த பிரபஞ்சத்திடம் வைத்தால் உங்களுக்கு அந்த பிரபஞ்சம் மாறி வழங்க தயாராக இருக்கிறது. ஆகையினால் நீங்கள் தினந்தோறும் உங்களை நீங்கள் ஆராய்ச்சி செய்து கொள்ளுங்கள், தற்சோதனை செய்து கொள்ளுங்கள். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் தற்சோதனை என்கிறார்கள், அகத்தாய்வு என்கிறார்கள். அதுபோன்று உங்களை நீங்கள் ஆய்வு செய்து கொள்ளுங்கள். அதற்கான வகுப்புகள் ஏராளமாக இங்கே இருக்கின்றன. அவர்களும் சென்று கற்றுக்கொள்ளுங்கள். ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் நமக்கு இருக்கின்றன. நம் மகான்கள் சொல்லிக் கொடுத்த கருத்துக்கள் லட்சக்கணக்கில் இருக்கின்றன. ஆனால் நாம் புதுசாக தேடிக்கொண்டிருக்கிறோம். பழையது நம்மக்கிட்ட தான் இருக்குது. அதை விட்டுட்டு எங்கேயோ போயிட்டு வேர்ல்டு ஃபுல்லாக சுற்றிட்டு நான் ஒரு சின்ன விஷயத்தை கற்றுட்டு வந்தேன்றாங்க. இங்கேயே நம்மக்கிட்ட பொக்கிஷம் இருக்கும்போது நம்ம எதுக்கு அலையணும்? முதல் இந்த பொக்கிஷத்தை நம்ம எடுப்போம். முறையாக யோகம் கற்றுக்கொள்வோம், முறையாக தியானம் செய்வோம், இந்த பிரபஞ்சத்திலும் அன்போடு வாழ்வோம், நம்ம சுற்றி இருக்கிற அனைவரோடும் அன்போடு வாழ்வோம், அனைவரும் புரிந்து கொள்வோம். இந்த நிலையில் நாம் வாழ்ந்தோமானால் நாம் நினைத்ததை சாதிக்க முடியும், அன்பாக வாழ முடியும், ஆரோக்கியத்தோடு வாழ முடியும், ஆனந்தமாக வாழ முடியும் என்று கூறி இந்த நல்ல நாளில் தங்களுக்கு என்னால் முடிந்த சிறு சிந்தனையை கொடுத்தது மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இதை எதேச்சையாக ஐயா வேணுகோபால் ஐயா அவர்கள் வேண்டுதலுக்கு இணங்க இந்த சிறிய செய்தி கொடுப்பதற்கு நான் விழைந்தேன். அப்பொழுது நான் இதை பற்றி ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். ஆய்வாளராக இருக்கிறேன். என்னுடைய பெயர் என் ஜெயக்குமார். இறைவனை பற்றியும் இயற்கையை பற்றியும் பிரபஞ்சத்தை பற்றியும் பிரம்மத்தை பற்றியும் எல்லாமே ஒன்று தான். இதை பற்றி என்னால் முடிந்த ஒரு முயற்சியை நான் செய்து கொண்டிருக்கிறேன். அதன் மூலமாக எனக்கு ஒரு தகவல் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இருக்கிறேன். அந்த தகவலை இந்த பிரபஞ்சம் உலகம் முழுவதற்கும் கொடுத்தால் இந்த மக்கள் பயன்படுவார்கள் என்ற நல்ல எண்ணத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். என்னுடைய தொலைபேசி எண் 9888469946. ஏதாவது இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால், எனக்கு பயன்படும் வகையில் ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் தயவுசெய்து என்னோடு தொடர்பு கொண்டு பேசிக்கொள்ளலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் என்னிடம் தொலைபேசி வாயிலாக அறிந்து கொள்ளலாம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.